ஜெர்மனியில் டிஜிட்டல் முறைகள் வளர்ந்தாலும் ரொக்கப்பணம் இன்னும் மக்களிடையே பிரபலமாக உள்ளது. அட்டை முறைகளுடன் சேர்த்து ரொக்க பணமும் பரவலாக பயன்படுகிறது. பண பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கவும் சேமிக்கவும் ரொக்கப்பணம் உதவுகிறது. பலரும் அவசர தேவைகளுக்காக வீடுகளில் பணத்தை சேமித்து வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் அதிக அளவில் ரொக்கப்பணம் வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில குறிப்பிட்ட விதிகளை மீறினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே பயணம் செய்யும் போது இந்த விதிகள் பொருந்தும். 10,000 யூரோக்களுக்கு மேல் ரொக்கம் வைத்திருந்தால் சுங்கத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த தொகைக்கு குறைவாக இருந்தாலும் சுங்கத்துறை அதிகாரிகள் கேட்கும் போது விவரங்களை அளிப்பது கட்டாயமாகும். இந்த தகவலை மறைத்தால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிகாரிகள் கேட்கும் போது உரிய தகவல் தராவிட்டால் அது சட்டவிரோத குற்றமாகும். இதனால் 1 மில்லியன் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம். ரொக்கம் மட்டுமின்றி விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் சேமிப்பு புத்தகங்களும் இதில் அடங்கும். இருப்பினும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு இந்த விதி விலக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே பெரிய அளவில் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுங்கத்துறை விதிகளை முழுமையாக பின்பற்றுவது அவசியமாகும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.